பிரியா சிங்குங்கிற பொண்ணு ரோட்ல அடிபட்டு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரமா எந்த உதவியும் இல்லாம கிடக்குறா. யாரும் கண்டுக்காம கிடையாது. ஒருத்தர் அந்த வழியா வரவரு அந்த பொண்ண ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இது ஏதோ ரோட்ல நடந்த சாதாரணமான ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது. அந்த பொண்ணு கூட 4 1/2 வருஷமா டேட்டிங்ல இருந்த அஸ்வஜித்துங்கிற பையன் தான் இந்த சம்பவத்த பண்ணதா அந்த பொண்ணு தன்னோட Instagram போஸ்ட்ல பதிவு செஞ்சிருக்கா. என்ன நடந்தது? இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்களான்னு டீட்டெயிலா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எவ்ரிவன். இது எம்ஜி டாக்கர் சேனல். நான் உங்கள் எம்ஜி. மகாராஷ்டிரா ஸ்டேட் ரோட் டெவலப்மெண்ட் கார்பரேஷனோட மேனேஜிங் டைரக்டரான அனில் கேக்வாரோட பையன் தான் அஸ்வஜித் கேக்வார். கடந்த டிசம்பர் 11ஆம் தேதி அவரோட ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக அந்த பொண்ணை இன்வைட் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணும் அதிகாலை 4 மணிக்கு அந்த ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு தெரிஞ்ச பையன் தானேன்னு அந்த ஹோட்டலுக்கு போயிருக்கு. அப்புறம் என்ன நடந்தது? அந்த ஃபங்க்ஷனுக்கு போன பொண்ணு அங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறத பார்த்துருக்கு. ஆனால் அந்த பையன் மட்டும் ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக பிஹேவ் பண்ணதையும் பார்த்துருக்கு. என்ன இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறான்னு தனியாக கூப்பிட்டு பேசலான்னு அந்த பையன்கிட்ட சொல்லி தனியாக அந்த பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கா. ஆனால் அந்த பையன் தனியாக வராமல் கூட ஒரு ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு வந்து இந்த பொண்ணை தகாத வார்த்தைகளால் பேசி வம்பிழுத்துருக்கான். பொறுக்க முடியாத பிரியா தன்னை டிஃபெண்ட் பண்ண சொல்லி அவனோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட அவளை சப்போர்ட் பண்ணி பேச சொல்லியிருக்கா அந்த இடத்துல. ஆனால் ஆல்ரெடி விசித்திரமாக நடந்துட்டு இருந்த அவளோட பாய் ஃப்ரெண்ட் அவளை அரைஞ்சு கழுத்தை நெரிக்க ட்ரை பண்ணியிருக்கான். அவனை தள்ளிவிட நினைக்கும் போது தான் அவள் கையை கடிச்சு அவளை அடித்து முடியை புளிச்சு இழுத்து டார்ச்சர் பண்ணியிருக்கான். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே அஸ்வஜித்தோட ஃப்ரெண்ட் எங்கேருந்து வந்தானே தெரியல, அந்த பொண்ணை பிடிச்சி தள்ளி விட்டுருக்கான். இங்கேருந்து எப்படியா தப்பிச்சு போயிடணும்னு அஸ்வஜித்தோட காரை நோக்கி அந்த பொண்ணு அவளோட ஃபோனும் ஹேண்ட்பேக்கும் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடலான்னு போயிருக்கா. அந்த காரில் தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பா போல. அப்போதான் அஸ்வஜித் அவன் டிரைவர் கிட்ட பிரியாவை தள்ளிவிட சொல்லி காரை விட்டு ஏற்ற சொல்லியிருக்கான். டிரைவரும் கொஞ்சம் கூட சங்கடப்படாம அவளோட காலில் காரை விட்டு ஏற்றிருக்கான். ஏற்றினதுக்கு அப்புறம் எல்லாருமே அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடிட்டாங்க. இந்த சம்பவம் நடந்தது டிசம்பர் 11ஆம் தேதி அதிகாலை 4:30 மணி அளவில் இருக்கும். கிட்டத்தட்ட 1/2 மணி நேரமா அங்கே அந்த பொண்ணு அப்படியே கடந்திருக்கு. அந்த வழியா போன ஒருத்தர் தான் அவளை பக்கத்துல இருந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் செஞ்சிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் போய் பார்த்ததுல அந்த பொண்ணோட கால் உடஞ்சிருக்கு. சர்ஜரி செஞ்சாகணும்னு வேற சொல்றாங்க. காலில் ராட் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க உடம்புல ஏகப்பட்ட காயங்கள், அந்த பொண்ணோட வயிற்று பகுதியில கூட ஆழமான காயங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. இதெல்லாம் செஞ்சது அந்த பொண்ணு கூட 4 1/2 வருஷமா டேட்டிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்த அஸ்வஜித்துங்கிற ஒரு பையன் தான் அந்த பொண்ணு Instagram போஸ்ட்ல பதிவு செஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பையனோட ஃப்ரெண்ட் ஆகட்டும், அந்த கார் டிரைவர் ஆகட்டும், இந்த சம்பவம் நடந்ததுக்கான முக்கியமான குற்றவாளிகள்னு அவளோட Instagram போஸ்ட்ல பதிவு செஞ்சிருக்கா. அவ இன்னும் சொல்லும்போது இன்னும் 3-4 மாசத்துக்கு படுத்த படுக்கையா தான் இருக்கணும்னு சொல்றாங்க. இன்னும் 6 மாசத்துக்கிட்ட அவ சப்போர்ட் இல்லாமல் நடக்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு பக்கத்தில் உள்ள காசர் வடவழி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனப்போ கேஸ் எடுத்துக்கலன்னும் Instagramல போஸ்ட் செஞ்சதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அவங்களே கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் போலீஸ் அஃபிஷியல்ஸ் எல்லாம் இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, கேஸ் எல்லாம் எடுத்துக்காமல் இல்லை, இன்வெஸ்டிகேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த சம்பவத்தில் சம்மந்தப்பட்ட யாருமே இன்னும் அரெஸ்ட் பண்ணலன்னு தான் அவங்க சொல்கிறாங்க. இன்னும் ஃபர்தராக இந்த கேஸ் எப்படி டெவலப் ஆகுது, எந்த மாதிரியான சேஞ்சஸ் மாற்றங்கள் எல்லாம் வருதுன்னு நம்ம பொறுத்து பார்க்கலாம். இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.